இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, அப்புறம் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், மிளகு, சீரகம் இதை மிக்சியில் அடிச்சுட்டு அது கூட தேங்காயையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குக்கர் நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறோம். எண்ணெய் காஞ்ச ஊற்றி அதில் மட்டனை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், எவ்வளோ தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், மிளகு, ஜீரகம், தேங்காய் இந்த விழுதை அதில் போட்டுறோம். இப்போ தேவையான அளவு இஞ்சி, பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கிறோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது உங்களுக்கு ஒரு 4 விசில்ஸ் அந்த அளவுக்கு கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 1.5 வெங்காயம், 1 தக்காளி, 1.5 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கசகசா போட்டு கருவேப்பிலை, அது கூட வெங்காயம் வதங்கின ஊட்டி தக்காளி, அதுவும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி, பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுறோம். அடுத்து இந்த சாம்பார் தூள் இருக்குல்ல அதை அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு அது கூட தண்ணி ஊற்றி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த கிரேவி இருக்குல்ல அதை ஊற்றுறோம். அது கூட மட்டனையும் வேக வச்ச மட்டனையும் தண்ணியோடவே ஊற்றிடுறோம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது வில்லேஜ் ஸ்டைலில் கமகமான ஒரு மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.